சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு குடும்பத்தின் பெற்றோர் தமது கிட்டிய 15 உறவினர்களில் 6 உறவினர்களை இராப்போசனத்திற்கு அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். தந்தைக்கு கிட்டிய 5 பெண் உறவினர்களும் கிட்டிய 3 ஆண் உறவினர்களும் இருப்பதோடு தாய்க்கு கிட்டிய 3 பெண் உறவினர்களும் கிட்டிய 4 ஆண் உறவினர்களும் உள்ளனர். முதலாவது கேள்வி, தந்தை தனது கிட்டிய பெண் உறவினர்களில் 3 பெண் உறவினர்களையும் தாய் தனது கிட்டிய ஆண் உறவினர்களில் 3 ஆண் உறவினர்களையும் அழைக்கத்தக்க வெவ்வேறு வழிகளின் எண்ணிக்கையை காண்க. இந்த கேள்வி சிலர் செய்யலாம், சிலர் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த கேள்வியில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கணும். எல்லாரும் இதில் ஒழுங்காக தமிழை உச்சரிப்போட வாசித்து கொள்ளணும். இப்போ இதில் உச்சரிப்போட வாசித்தால்தான் இதில் என்ன சொல்லியிருக்காக இல்லைன்னு விளங்கும். இந்த பேப்பர் தான் நம்ம 2024ஆம் ஆண்டு பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் 12வது கேள்வி இது. அப்போ நமக்கு என்ன செய்யணும், இதில் தெரியணும், உச்சரிப்பாக வாசித்தா தான் நமக்கு இதில் விளங்கும். அதாவது இப்போ இதில் நல்லா பாருங்கள். ஒரு குடும்பத்தின் பெற்றோர் தமது கிட்டிய 15 உறவினர்களில் 6 உறவினர்களை இராப்போசனத்திற்கு அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். அப்போ இங்கே என்ன சொல்கிறான், பெற்றோர்கள் இதில் யார் அடங்குவா, தாய் தந்தை 2 பேர்லேயும். இந்த 2 பேரில் 15 உறவினர்கள் இருக்காளாம். அவளுக்கு கிட்டிய 15 உறவினர்கள் இருக்காளாம். அதில் 6 உறவினர்களை, அதாவது அதில் 6 பேரைத்தான் இராப்போசனம் இரவு சாப்பாட்டுக்கு அழைக்கிறது என்ன செஞ்சிக்காக 2 பேரும் முடிவு எடுத்திக்காக. அதில் தந்தை என்ன செய்கிறாரு, தந்தைக்கு கிட்டிய 5 பெண் உறவினர்களையும் தந்தைக்கு கிட்டிய 5 பெண் உறவினர்களும் கிட்டிய 3 ஆண் உறவினர்களும் இருப்பதோடு தாய்க்கு கிட்டிய 3 பெண் உறவினர்களும் கிட்டிய 4 ஆண் உறவினர்களும் உள்ளனர். அப்படிங்க நாம் என்ன செய்வோம், எழுதுவோம். அதாவது நாம் நேரத்தோட செஞ்சது வந்துட்டு என்ன செஞ்சிட்டோம்னா மார்க்கிங் ஸ்கீமோட சேர்த்த மாதிரி பார்க்கல. அதனால் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், எதுக்கு மார்க்ஸுங்கிறதும் போடலை. ஆனால் இந்த கேள்வியிலேருந்து நமக்கு மார்க்கிங் ஸ்கீமோட சேர்த்த மாதிரி, அதாவது நம்ம இந்த ஸ்டெப்ஸுக்கே எத்தனை மார்க்ஸையும் சேர்த்த மாதிரி பார்ப்போம். அப்போ அது உங்களுக்கு இன்னும் எப்படி இருக்கும், இலகுவாக இருக்கும். கேள்வி நம்பரை போடுவோம். எத்தனாவது கேள்வி, 12வது கேள்வியில் ஏற்பாடு. ரைட். தந்தை தனது கிட்டிய பெண் உறவினர்களில் 3 உறவினர்களையும் தாய் தனது கிட்டிய ஆண் உறவினர்களில் 3 ஆண் உறவினர்களையும் அழைக்கத்தக்க எத்தனை முறை இருக்கேன்னு கேட்க. தந்தை தனது கிட்டிய பெண் உறவினர்களில் 3 பெண் உறவினர்களும் தாய் தனது கிட்டிய ஆண் உறவினர்களில் 3 ஆண் உறவினர்களையும் அழைக்கத்தக்க வெவ்வேறு வழிகளில் தான் முதலாவது நாம் என்ன செய்வோம், சின்ன ஒரு 2 போடுவோம். தந்தை யார், தந்தை என்ன செய்ய போகிறாரு, தந்தைக்கு கிட்டிய 5 பெண் உறவினர்களும் கிட்டிய 3 ஆண் உறவினர்களும். தந்தை வந்துட்டு என்ன செய்ய போகிறாரு, இங்கே ஆண் என்று போடுவோம், இங்கே பெண் என்று போடுவோம். அவருக்கு எத்தனை 5 பெண் உறவினர்களும் 3 ஆண் உறவினர்களையும் அழைக்கிறது என்ன செஞ்சிக்காரு, தீர்மானம் எடுத்திருக்கார். அடுத்தது தாய்க்கு கிட்டிய 3 உறவினர்கள், அடுத்தது தாய், அவைக்கு கிட்டிய 3 பெண் உறவினர்களும் 4 ஆண் உறவினர்களும் 4 ஆண் உறவினர்களும் என்ன செய்கிறாங்க, இதில் இருக்காங்க. அப்படித்தானே சொல்லியிருக்காங்க 4 ஆண். இப்போ இதில் பார்ப்போம். தந்தை தனது கிட்டிய பெண் உறவினர்களில் 3 பெண் உறவினர்கள் அழைக்க போகிறார். தந்தை என்ன செய்ய போகிறாரு, அவருக்கு கிட்டிய பெண் உறவினர்களில் 3 பேர் அழைக்க போகிறார். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை பெண் உறவினர்கள் இருக்காக, 5 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காக, 5 பேர் இருக்காக. 5 பேரில் அவர் எத்தனை பேர் அழைக்க போகிறாரு, 3 பேர் அழைக்க போகிறாரு. ரைட். இப்போ இது உங்களுக்கு
இது உங்களுக்கு இப்போ இது எப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். இது எப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதாக்களும் இருக்கலாம். என்ன இது இப்போ உங்களுக்கு இந்த முறை எக்ஸாம் எழுத போகிறாங்களே, இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ பார்ப்போம் இது எப்படி எழுதுறீங்கிறத. இப்போ உங்களுக்கு கேள்வியோட சொல்லி தரக்குள்ளேயே இப்படி உங்களுக்கு விளங்கி கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த கேள்வி இந்த பாடத்தில் வருது என்ன தெரியுமா? சேர்மானம் என்ற பாடத்தில் வருது. அதாவது தெரிவுகளின் எண்ணிக்கை. இப்போ நான் அந்த 5C3 அந்த இதில் இருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இது வந்துட்டு எப்படி வருமெண்டா நல்லா வந்து கொள்ளுங்க. எண் வேறு வேறான பொருட்களிலிருந்து R எண்ணிக்கையான பொருட்களை தெரிவு செய்யும் முறை. எண் வேறு வேறான பொருட்களிலிருந்து R எண்ணிக்கையான பொருட்களை தெரிவு செய்யும் முறை தான் என்ன? NCR எனப்படும். இப்படி தான் உங்களோட டீச்சர்ஸ் கைட்லேயும் இருக்கு. இதான் இருக்கு. இப்போ இந்த NCR அப்போ இங்கே பாருங்கள், அங்கே என்னங்கிறது என்ன? பெண்கள். எத்தனை பெண்கள்? 5 பெண்கள். அதுலேருந்து எத்தனை பெண்களை தெரிவு செஞ்சுக்காக? 3 பெண்களை தெரிவு செஞ்சுக்காக. அடுத்தது எப்படி எழுத வரும்? N ஃபேக்டோரியல் கீழே NCR ஃபேக்டோரியல் தர R ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் எழுத தெரியுமா? சும்மா சொல்லி காட்டுறேன், அதையும் பார்த்து. 2 ஃபேக்டோரியல் என்றால் 2 தர 1, அதாவது பின்னிக்கு இருந்து எழுதி போகிறேன். சரிதானே? இந்த 3ம் இதில் இருக்கு, பார்த்துக்கொள்ளணும். இப்போ இதை உங்களுக்கு எப்படி எழுதுகிறேங்கிறத தெரிஞ்சிருக்கணும். நல்லா பாருங்கள், சிறுபேஜில் இப்போ கேள்வியில் என்ன? தந்தை தனது கிட்டிய பெண் உறவினர்களில் 3 பெண் உறவினர்களையும், தந்தைக்கு கிட்டிய பெண் முதலாவது என்னத்தை போடுங்க? சியை போடுங்க. அடுத்து தந்தைக்கு கிட்டிய பெண் உறவினர்கள் எத்தனை? 5. எத்தனை பேரை கூப்பிட போகிறாரு? 3. இப்போ நீங்கள் இதை எப்படி விரிச்சு எழுதுவீங்க? உங்களுக்கு நீங்கள் இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தச்சமயம் குழப்பலாம். இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ 5 ஃபேக்டோரியல். அடுத்தது N ஃபேக்டோரியல். அப்போ 5 6ங்கிறது எத்தனை? 3 ஃபேக்டோரியல். அடுத்தது R ஃபேக்டோரியல் என்றால் அது 3 ஃபேக்டோரியல். இதை எப்படி விரிச்சு எழுதலாம்? 5 தர 4 தர 3 தர 2 தர 1. கீழே கழிச்சோம்னா 2 ஃபேக்டோரியல் 2 தர 1 தர 3 ஃபேக்டோரியல் என்றால் 3 தர 2 தர 1. இப்போ இதை பார்த்தோம்னா இதையும் பின்னுக்கு வெட்டலாம், இதையும் பின்னுக்கு இல்லாமக்கலாம். இதுக்கும் போகமாட்டா 2 முறை. அப்போ இது எத்தனை? 10. கீழே யார் மிச்சம்? கீழே ஒருத்தர் மிச்சம் இல்லை. இது மட்டும் பாட்டு இது மட்டும். அப்போ இது எத்தனை முறை? வேறு யார்? தந்தையிட அப்போ எத்தனை? 10. அடுத்தது யார்? தாயிடையே பார்த்தோம்னா தாயிட கேள்வி என்ன? 3 6. தாய் தனது கிட்டிய ஆண் உறவினர்களில், தாய்க்கு கிட்டிய ஆண் உறவினர்கள் எத்தனை? 4. தாய் தனது கிட்டிய ஆண் உறவினர்களில் 3 உறவினர்கள் என்ன செய்கிறாரு? அழைக்காரு. 3 உறவினர்கள் அழைச்சாருண்டா 4. இந்த 4லேருந்து கீழே 4 3 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல். இந்த வழிக்கிற தச்சு தான் இது எழுதியிருக்கேன். நான் இந்த கேள்வி முடியலை. தச்சு தான் தாயை கண்டிருக்கேன், அடுத்து யாரை? தந்தையை கண்டிருக்கேன், அடுத்து யாரை காணணும்? தாயை காணணும். இந்த 4 ஃபேக்டோரியல்னால் 4 தர 3 தர 2 தர 1. 4லேருந்து 3 போனால் 1 3 தர 2 தர 1. வரையும் சுருக்கணும் எத்தனை? 4. இந்த என்ன? வெவ்வேறு வழிகளின் எண்ணிக்கை. இப்போ இதை எப்படி பெருக்கி கொடுக்குறேன்? சரியா? இங்கே பார்த்தோம்னா தந்தையிட 10, தாயிட 4. அப்போ எத்தனை முறை? 40 வெவ்வேறான வழிகள் என்ன செய்யலாம்? தெரிவு செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அதில் 5 எத்தனை பேர் இருக்காக? 5 பேர் இருக்காக. 5 பெண்களில் பேர் விளையாட ABCDE. எப்படி? ABCDE என்று பெண்களை வச்சுட்டோம்னா இவர் எத்தனை செய்ய போகிறாரு? 3 பேரை தெரிவு செய்ய போகிறார். ABC என்று தெரிவு செய்கிறாரு.
இல்லாட்டி சிடிசி என்று சாரி டிஇசி என்று தெரிவு செய்வார், இல்லை டிஏஎம் பிஏஎம் தெரிவு செய்வார். அங்கன்னு சொல்லியிருக்கா எப்படி சொல்லியிருக்கா, எண் வேறு வேறான பொருட்களிலிருந்து 6 எண்ணிக்கையான பொருட்களை தெரிவு செய்யும் எண்ணிக்கை. இவர்தான் யார், எண் வேறு வேறான பொருட்கள். இவர்களிலிருந்து யார், 6 எண்ணிக்கையான பொருட்கள். 6ங்கிற எண்ணியத்தினை 3 பேர் தெரிவு செய்ய போகிறாங்க. சரி, இப்போ இதுக்கு கொடுத்திருக்கிற மார்க்ஸை பார்ப்போம். சரிதான். முதலாவது கேள்வி இந்த 5 அது நீங்கள் இந்த அள்ளி இருக்கிறீங்கன்னு இந்த ஸ்டெப்ஸ் அது இது எழுதுறதுக்கு இந்த அறிக்கை இது எழுதுறதுக்கு கொடுத்திருக்கிற மார்க்ஸ் வந்துட்டு 5. சரியா, அடுத்தது இது எழுதுறதுக்கு கொடுத்திருக்கிற மார்க்ஸ் வந்துட்டு 5. சரியா, அதுக்கு பிறகு என்ன செஞ்சிக்காலண்டா இதுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ், இதுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ், மொத்தம் இதுக்கு வந்துட்டு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுக்கு வந்துட்டு எத்தனை மார்க்ஸ், 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இன்னொரு முறையிலையும், அதாவது மார்க்கிங் ஸ்கீமில் டைரெக்டாக செஞ்சு காட்டியிருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீமில் எப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இருக்கிற ஸ்டெப்ஸ், அதாவது இதெல்லாம் செஞ்சு காட்டலை. சரிதானே, டைரெக்டாக இப்படி சுருக்கியெல்லாம் காட்டலை. இதையும் எழுதி அதாவது ஒத்தடியாக பெருக்கி காட்டிக்கா எப்படி அதையும் செஞ்சு காட்டுறோம். 5C 3 4C 5C 3 4C 3 மேலே 5 ஃபேக்டோரியல், கீழே 5/3 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல். அங்கால எத்தனை இது 4லேருந்து 3 வேணும், 1 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். இதை சுருக்கி விட்டா எத்தனை 5 தர 4 அப்படியே வருவார். கீழே வந்துட்டு 2 சுருக்கணுமெண்டா 2 என்ன பிழைக்கிறேன். சரி கொஞ்சம் நாம் இதை சுருக்குவோம். 5 தர 4 தர 3 தர 2 தர 1 கீழ் 2 தர 1 தர 3 தர 2 தர 1 தர 4 தர 3 தர 2 தர 1 கீழ் 1 தர 1 சரி 3 தர 2 தர 1 இவரும் போவார், இவரும் போவார். போன யார் மிச்சம் 5 தர 4 கீழ் 2 தர 4 மிச்சம் இவரும் குணமண்டா 2 2 10 4 40 வழிமுறை. சரிதானே, இப்படித்தான் டீச்சர்ஸ் கையில் செஞ்சுக்காக. கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ஆனால் இது கட்டாயம் எல்லோரும் எழுதுங்க. இதை எழுதினீங்க இல்லைன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், டிஸ்டர்ப் வராது, அதாவது உங்களுக்கு குழப்பாமல் சுருக்கலாம். சரிதானே, இதில் கொடுத்திருக்கிறது அதனால் இதுக்கு பதிலாக தான் இது. சரிதானே, இது நாம் எழுதினது, இது வந்துட்டு நாம் அதாவது பேசிக் அடிக்கிற நாம் செஞ்சு பார்க்குறது. இது கொஞ்சம் அட்வான்ஸில், இது கொஞ்சம் அட்வான்ஸில் இருக்கலாம், கொஞ்சம் இது நல்லா விளங்கியிருக்கிறாக்கள் செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு. இது வந்துட்டு இதுக்கு 5 மார்க்ஸ். சரிதானே, இந்த அறிக்கை இந்த ஸ்டெப்ஸ் நல்லா பார்த்து கொள்ளுங்க. இது எழுதினது அடுத்தது நான் சரி ஓடுறேன். இது சரிதானே, இதுக்கு சேர்த்து 5 மார்க்ஸ் அவ்வளோதான். இதுக்கு 5 மார்க்ஸ், இதுக்கு 5 மார்க்ஸ், இதுக்கு மார்க்ஸ் என்ன இல்லை, நோ மார்க்ஸ். சரிதானே, சரி அதையும் பார்க்குறவங்க குழப்பம் அதை மட்டிடுவோம். சரி, இப்போ இவ்வளோ தான் என்ன முதலாவது கேள்விக்கு கேட்டது. ரைட், அடுத்த கேள்வி கேட்டிருக்கான் என்ன, முதலாவது கேள்வி முடிஞ்சு நல்லா பார்த்துக்கொள்ளணும். இது நாம் செஞ்சது இந்த அடிக்கிற அட்டவணை போட்டு இதை எழுதி இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த எழுதி காட்டினது. இதான் என்ன கேள்வின்ற ஸ்டார்ட். முதலாவது கேள்வி இது மார்க்கிங் ஸ்கீமில் இருக்கிறது இந்த ஸ்டெப்ஸ். சரிதானே, இப்படி தான் மார்க்கிங் ஸ்கீமில் இருக்கு.